ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த சேரீயோட ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்போ ஸ்லீவ் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு டோட்டலாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், 5 மார்க்கு. இந்த சைடு 5, இந்த சைடு 5 மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறத எடுத்து சென்டர் பாயிண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த சைடும் அதே மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு அடுத்து நீங்கள் இது இல்லாமல், அதாவது சுருக்கு இல்லாமல் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு கேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டு கீழேயும் மேலேயும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சைடு ஸ்டிச் போட்டுட்டு 2வது சைடும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக பஃப்னு தூக்குன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து பஃப் கிளாத் மாதிரி ஃப்ளாட்டான கிளாத் கிடையாது. அதனால தான் லேசாக தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ வந்து லைனிங் கிளாத்தோட சென்டர் மார்க் பண்ணி அதுலேயும் வந்து நம்ம கரெக்டாக மெயின் கிளாத்தோட சென்டரும் லைனிங் கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் நமக்கு ஃபினிஷிங்கு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட மேல் பார்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கீழ் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து பார்டர் பார்ட்டு, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து. மொத்தமாக வந்து நான் 10.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து 3.5 இன்ச்சு கீழ் பார்ட்டும் மீதி இருக்கிறது வந்து மேல் பார்ட்டுக்கும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவு வந்து டோட்டலாக 10.5 இன்ச்சு. இப்போ வந்து ஒரு சைடு வந்து பிசுறு தெரியாத மாதிரி நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பிட்டு இன்னொரு சைடு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே இதில் வச்சு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ வந்து பிசுறு தெரியாமல் எடுத்தாச்சு. இப்போ இதில் எடுத்து 1/2 இன்ச்சு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நான். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டோட்டலான லென்த்து கிடைக்கும். டோட்டலான லென்த் கிடச்சோன்னே இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையலும் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஸ்லீவ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்லீவுக்கு கீழே பைப்பிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து லேஸ் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். நான் வந்து சேரீயோட கிளாத் எடுத்து பைப்பிங் கொடுத்துருக்கேன். பைப்பிங் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதை திருப்பி இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. டார்க் கலருக்கு லைட் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கங்காட்டி சூப்பராக இருக்குது டிசைனு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா எவ்வளோ உங்களால் சுருக்கி அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்திருக்குன்னு பஃப் ஸ்லீவு. இப்போ வந்து சென்ட்ரலில் ஒரு ஸ்டோன், சின்ன ஸ்டோனோ இல்லை பெரிய ஸ்டோனோ ஏதோ ஒரு ஸ்டோன் நம்ம வச்சுக்கலாம். இல்லை பட்டன்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஈஸியாக இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் ப்ளவுஸோட ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஸ்லீவ் எவ்வளோ அழகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.